ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி அவ்வளோவா லைவில் இல்லை. ஒரு 2 ஸ்டோரி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோமோ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படிங்கிறது நைட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் யார் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, கனி மற்றும் கமருதீன். இப்போது இதில் வந்து எல்லாத்துக்குமே கத்தியை கொடுத்து விட்டு குத்த வச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது தெளிவாக தெரியுது. கனி மேலே யாரும் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக குத்த மாட்டாங்க. ஸோ கனி தான் கேப்டன் ஆகிறதுக்கு விஜய் டிவியோடைய எச்சத்தனம் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு. வெரி குட்ரா, நல்லா பண்ணுங்கடா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து விக்ரம் படிக்கிறாரு. உடனே எல்லாம் ஜாலியாகி குதூகலமாயிடுறாங்க. கனி இதில் குத்தே இல்லை, இன்னும் விதமாக இருந்துச்சு. கமருதீனில் முத்தா முடிச்சிட்டாங்க. ஸோ கமருதீனுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அவன் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இனிமேல் தான் அவருடைய கன்வின்சிங் ஸ்கில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கமருதீன் வந்து எப்பயுமே நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப சைலண்டான டைப்பு, கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனாலும் அடித்து நொறுக்கிறது இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அவருடைய பாயிண்ட் வந்து கொஞ்சம் வேல்டாக இருக்குது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுறதுனால அவருக்கு வந்து குறையுது. ஸோ இந்த இடத்துல அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இந்த கத்தி குத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோமோவுடைய ஹைலைட். சுபிக்ஷா குத்துறாங்க, எல்லாரும் வந்து குத்துன்னு குத்துறானுங்க. ஸோ ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் குத்துவீங்கல்ல, அந்த சைடில் ஒரு கேம் விளாடுவாங்கல்ல, இப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு கேம். அது பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, ரவுண்ட் இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணி அடிக்கணும். அந்த இதில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இது பொம்மை மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த 3 பொம்மையில் யார் கத்தியெல்லாம் கொடுத்து விட்டு அந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா குத்துறதுக்கு யாருக்கு உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களை குத்திக்கலாம், யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்கள நீங்கள் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வச்சுட்டானுங்க. ஸோ முழுக்க இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உலகமே தெரியும், உலகமே அறியும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு. யார் ஜெயிப்பா? இட்ஸ் நனதர் தான் கனி தான். வேறு யார் குத்துவாங்களா? கண்டிப்பாக குத்த மாட்டாங்க. ஸோ அதை ப்ரோமோ நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஷன் வந்து போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் டாஸ்க் வந்து படிக்கிறார். ஓகே, அடுத்த தலையை தேர்ந்தெடுக்கும் நேரம் இது. குத்துங்க எஜமா, குத்துங்க. இதுதான் டாஸ்க் நேம். டாஸ்க் நேமே பயங்கரமாக இருக்குல்ல. அட்டி பாரதி பயங்கர எக்ஸைட் ஆகிறாங்க. குத்துறாங்க. ரம்யா முதலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரு சொருவியாச்சு கமருதீன் மேலே அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கமருதீன் மேலே வந்து குத்துறாங்க. ஸோ ஆக மொத்தம் கமருதீனை குத்தி சோழியை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கனி மேலே ஒரு கத்தி குத்து கூட இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, இப்போ கமருதீன் மேலே 2 இருக்குது, சபரி மேலே 1 இருக்குது, ஆனால் கனி மேலே எதுவுமே இல்லை. இதுலேருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஹா, குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி 3வது கத்தி குத்து வந்துருச்சு கமருதீனுக்கு. ஸோ கமருதீன் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் என்ன ரூல்னு பார்த்தோம். அதிக கத்தி குத்துருக்குறவங்க வரமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான். அப்போ கமருதீனை வெளியே தள்ளிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ யார், கனியா இல்லை சபரியா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இனிமேல் அதை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க? அப்போ கமருதீன் வந்து முடிஞ்சிச்சு, நம்ம பேசி பிரோஜனம் கிடையாது. கமருதீனோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். யார் மீது குறைவான கத்திகள் குத்தப்பட்டிருக்கிறதோ அவன் தான் இந்த டாஸ்கோட வின்னர். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ கத்தியை வச்சு நம்ம சபரியே வந்து பார்த்தீங்கன்னா கனியை போட்டான். பரவாயில்ல, இண்டிவிஜுவலாக ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அங்கே அவன் குத்தாமல் கமருதீனை போய் குத்திருந்தானா அவனை கிழிச்சிருப்பாங்க. நல்ல வேலை, கரெக்டாக கனிகளை ஒரு கத்தியை குத்திட்டாங்க. இப்போ சமமாக இருக்கிறது. சபரி ஒரு குத்து, கனி ஒரு குத்து. ஸோ ஆக மொத்தம் 2 குத்து. இனிமேல் இருக்கக்கூடிய குத்து யாருக்கு விட போதோ அவங்க தான் அப்படிங்கிறது தான். பட் எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு தான் குத்து விழும். சொல்ல முடியாது. கனியை போட்டு பார்த்தாலும் பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்காக தான் தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னடா அது கடைசி கத்தி கூத்தில் வச்சுட்டிங்க ஸ்டார்ட் டாஸ்க். அவங்களோட இண்டிவிஜுவல் டாஸ்க் தானே காட்டணும். அப்புறம் ஏன்டா உயிரை கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கமருதீன்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஓடினா. ஸோ அவனுக்கும் இந்த சும்மா ஜஸ்ட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணவனுக்கும் ஒன்றா நீ ட்ரீட் பண்ணி இப்படி ஒரு கேம் நீ கொடுத்தனா அப்புறம் எவன் வந்து ஓடி ஜெயிப்பான்? அப்போ கமருதீன் தலை வந்து ஆக மாட்டான், மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி விடுங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட். 2 ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் கேப்டன் அப்படிங்கிறது கனி தான் ஆவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரூவிங்காக இருந்தது.
நம்ம கமுதினோட ஸ்டோரி ரொம்ப கேஷுவலாக சொன்னார். நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து விஜய் டிவி தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்றத சொன்னார். பட் கேஷுவலாக சொன்னார். இந்த கஷ்டத்தை அந்த இடத்துல எந்த இடத்துல அழுவணுமோ எந்த இடத்துல வந்து சிரிக்கணுமோ எல்லாம் சொன்னார். ஆனால் அப்சரா சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா எல்லா திருநங்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி எங்கள் வீட்டில் ஒத்துக்கல நாங்கள் மாறுறப்பன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அவங்க வீட்டில் அப்படி ஒரு சப்போர்ட்டு. அதனால தான் அப்சரா வந்து இவ்வளோ தூரம் ஜொலிக்க முடிஞ்சிருக்கு, பிக் பாஸுக்கும் வர முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் எனக்கும் வந்து ஒரு திருநங்கை கிட்ட நான் பேசியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன். ஆனால் அவங்களெல்லாம் அனுபவித்த வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது பரவாயில்லப்பா, தெய்வம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்சரா அண்ட் கமுதின் ஸ்டோரி ஓவர். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.